அதாவது 10 கட்டளைகள் அதை குறித்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வேதத்தில் தேவனுடைய கட்டளைகள் எத்தனை அப்படின்னு சொன்னால் நமக்கு வெளிப்படையாக, அதாவது மேலோட்டமாக பார்க்கும்போது 10 கட்டளை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வேதத்தில் நம்ம வந்து 10 கட்டளைகள் மாத்திரம் இல்லை, 613 கட்டளை. அதில் வந்து ஆண்டவர் 2 பிரித்து இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற கட்டளையாக கொடுத்தாரு, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற கட்டளையாக பாதி பிரித்து கொடுத்தாரு. அதான் வந்து 248 கட்டளைகள் இதெல்லாம் செய்யலாம், ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்குது. 365 கட்டளைகள் எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து இருக்குது. சரியா? அப்போ இதுதான் நம்ம வந்து பிரமாணங்கள், கட்டளைகள்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே தான் இந்த 10 கட்டளைகள் இருக்கு. 10 கட்டளைகள்ங்கிறது இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த 613 கட்டளைகள் தான். இப்போ வேதத்தில் எத்தனை கட்டளைகள்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லக்கூடாது, 10 கட்டளைகள்னு சொல்லக்கூடாது, 613 கட்டளைகள். அது நமக்கு இல்லை, நீங்கள் படிச்சீங்கன்னா தெளிவாக இருக்கும். உபாகமம் 28 எடுத்தீங்கன்னா, உபாகம் 28 1 14 வசனம் வரைக்கும் அந்த இருக்கக்கூடியது தான் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய கட்டளைகள் சார்ந்த காரியம். மீதி 15 54 வரைக்கும், 15 54 வரைக்கும் உள்ள வசனங்கள் வந்து சாபத்துக்குரிய, அதை நம்ம இந்த கற்பனைகள்லாம் கை கொள்ளலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. கை கொண்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது முதல் 14 வசனத்தில் இருக்குது. கை கொள்ளல்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது மீதி 54 வசனத்தில் இருக்குது. ரெண்டையும் கூட்டிங்கன்னா மொத்தமே இந்த அதிகாரத்தில் 28 அதிகாரத்தில் இதன் அடிப்படையில் இருக்குது. 28ங்கிறது 14 அடிப்படையில் இருக்குது, பிரமாணங்களின் அடிப்படையில் இருக்குது. மொத்தம் 68 வசனங்கிறது, 68ங்கிறது பென், எபிரேயத்தில் குமாரனுக்குள்ளே தான் இருக்குது. ஆசீர்வாதமும் சாபமும் யாருக்குள்ளே தான் இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆசீர்வாதமும் சாபமும் அவருக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு போட்டிங்கன்னா, இந்த அதிகாரத்தில் உள்ள மொத்த வசனத்துக்கு போட்டோம்னா 92 தான் வரும். ஒன்று வந்து பாலகன், இன்னொன்று குமாரன், ஒன்று வந்து இயேசு, இன்னொன்று இம்மானுவேல் அடிப்படையில் வரும். இதில் தான் உபதேசமே அதில் தான் இருக்குது. இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். குமாரனுக்குள்ளே தான் ஆசீர்வாதமும் சாபமும் உள்ளே இருக்கு, அவருக்குள்ளே தான் இருக்குது. அவரை ஏற்றுக்கொண்டா நமக்கு நித்திய ஜீவன் இருக்குது, அவரை ஏற்க மறுத்தா நியாய தீர்ப்பு இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அதை சார்ந்து நீ கொஞ்சம் காரியங்கள் பார்த்துடலாம். சரியா? வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 13 14 வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 13 14. நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகுவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். சரியா? இப்போ நம்ம தமிழில் படிக்கும்போது இப்படி படிக்கிறோம், நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கு. எபிரேயத்தில் வந்து ஒவ்வொரு வசனமுமே எப்படி தான் இருக்கும்னா 3 பகுதியாக பிரித்து தான் இருக்கும். சரியா? எப்படி இருக்குன்னா, வெளிப்படையாக இல்லை, உள்ள 3 பார்ட்டாக தான் இருக்கும். பரிசுத்த ஆவியை பெற்ற நமக்கு பகுத்து புரிந்து கொள்ள முடியாது 3 பார்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா 3 பகுதியாக இருக்கும். எபிரேயர்களின் தேவன் இன்னொன்று, இஸ்ரவேலின் தேவன் இன்னொன்று, ரட்சிப்பின் தேவன். அதுதான் வந்து நம்ம 3 பகுதியாக ஹெச்ஆர்எம்னு சொல்கிறோம் இல்லையா? ஹெப்ராயிக் ஸ்டடீஸில் அவர் யாராக இருந்தார், எபிரேயர்களின் தேவன். ராபானிக்கல் ஸ்டடீஸில் அடுத்த பீரியடில் அவர் கோத்திர பிதாக்களின் தேவன், இஸ்ரவேலின் தேவனாக இருந்தார். அடுத்தது புதிய ஏற்பட்ட காலத்தில் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் ரட்சிப்பின் தேவனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகை வரைக்கும் இருக்கார். அதுதான் அங்கே அல்பாவும் ஒமேகாவும் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். அல்பாவும் ஒமேகாவுங்கிறது ஆதாம்ல இருந்து யாக்கோப் வரைக்கும்.
ஆதாம்லேருந்து யாக்கோபு வரைக்கும் ஆபிரகாமின் தேவனா வெளிப்பட்டாரு. அதுல வந்து அவர் எபிரேயர்களின் தேவனா இருந்தார். சரியா? அதுதான் எபிரேயத்தில் ஐ ஆம் த ஆலஃபண்ட் டவுன் வரும். கிரேக்கத்துல இருந்து அல்பாவும் ஒமேகாவும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஐ ஆம் த ஆலஃபண்ட் டவுன், நானே ஆலெஃபும் தவுமாக இருக்கிறேன், முதல் எழுத்தும் கடைசி எழுத்துமா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது ஆதியும் அந்தமும், அது வந்து ரபானிகள் பீரியட்ல ஈசாக்கின் தேவனா வெளிப்பட்டார். இதுல இருந்து ஈசாக்கின் தேவனா வந்து மோசையிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், மோசையிலிருந்து கத்ரா இயேசு கிறிஸ்து வரைக்கும் இஸ்ரவேலின் தேவனாக வெளிப்பட்டார். அது ரபானிகள் பீரியட். அதுல வந்து ஈசாக்கின் தேவன். சரியா? அடுத்து இயேசு கிறிஸ்து வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும், இல்லைன்னா ரகசிய வருகை வரைக்கும், அது வந்து யாக்கோபின் தேவனா வெளிப்பட்டார். இதுல இவர் எப்படி இருக்கிறாரு? முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார். இதுல ரட்சிப்பின் தேவனா இருக்கிறார். அப்போ அல்பாவும் ஒமேகாவும்னா என்னன்னு புரியணும் நமக்கு. அவர் எபிரேயர்களின் தேவனா இருந்தார், ஆபிரகாமின் தேவனா. ஆதியும் அந்தமும் அப்படின்னா அவர் ஈசாக்கின் தேவனா, கோத்திர பிதாக்களுடைய காலத்துல இஸ்ரவேலின் தேவனா வெளிப்பட்டார். முந்தினவரும் பிந்தினவரும்னா ரட்சிப்பின் தேவனாய் இயேசு கிறிஸ்துலேருந்து வருகை வரைக்கும். இந்த முந்தினவரும் பிந்தினவரும்னா ரெண்டுமே அவர் தான். அவருக்குள்ள ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து இயேசு, இன்னொன்று இம்மானுவேல். ஒன்று பாலகன், இன்னொன்று குமாரன். ஒன்று வந்து பாவ மன்னிப்புக்காக வெளிப்பட்ட இயேசு, இன்னொன்று நித்திய ஜீவனுக்காக இம்மானுவேல். நம்ம தமிழில் படிக்கும்போது நிறைய இடங்கள்ல நமக்கு அது மீனிங் புரியாது. இப்போ நான் மோசேட்ட சொல்றாரா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உன்னை அனுப்பினேன்னு போய் சொல்லு அப்படிங்கிறாரா? இஸ்ரேலர்கிட்ட போய் சொல்லு, அவங்க நம்புவாங்கன்னு சொல்றாரா? நீங்க எபிரேயத்தில் போய் படிச்சீங்கன்னா அதுக்கு இருக்கிறவராகவே இருக்கிறேங்கிறதுக்கு 11 எழுத்துல தான் இருக்கு. அப்ப யாரா இருக்கிறேன்னு தன்னை வெளிப்படுத்துறாரு? மணவாளனாக இருக்கிறேன்னு தான் சொல்றாரு. நீங்க அதுக்கு உள்ள ஆடினல் கார்டில் போட்டீங்கன்னா இயேசு இம்மானுவேல் வந்துடும், 37 வந்துடும். அப்ப யாரா இருக்கிறேங்கிறாரு? நான் ரட்சிப்பை நித்திய ஜீவனையும் கொடுக்கிறவராக இருக்கிறேன், நான் இயேசுவாக இம்மானுவேலாகவும் இருக்கிறேன், நான் முந்தினவராகவும் பிந்தினவராகவும் இருக்கிறேங்கிறாரா? அதுதான் உள்ள இருக்கு. அப்போ அவர் யாரா இருக்கிறாரு இயேசு அப்படின்னா எப்படி இருக்கிறாரு? நம்ம இருக்கிறவராக இருக்கிறேன்னா எப்படி இருக்கிறாரு? முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறாரு. முந்தினவர் இயேசு, பிந்தினவர் இம்மானுவேலா இருக்கிறார். ஒன்று ரட்சிப்பு, இன்னொன்று நித்திய ஜீவனுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கிறாரு. சரியா? நம்ம இதுல படிக்கிறோம்ல, சங்கீதம் 2 அந்த கடைசி வசனம் வாசிங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். அதை வாசிங்க, சங்கீதம் 2. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்கா? இதுல அவரை முத்தம் செஞ்சீங்கன்னா என்ன கிடைக்கும் தெரியுமா? ரட்சிப்பு நித்திய ஜீவன் தான் கிடைக்கும். அவரை முத்தம் செய்யறவங்களுக்கு கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். அவரை அண்டிக் கொண்டீங்கன்னா, அவருடைய பாதத்தை முத்தம் செஞ்சீங்கன்னா என்ன கிடைக்கும்னா ரட்சிப்பு நித்திய ஜீவனும் கிடைக்கும். அவருக்கு மனவாட்டியா மாறிடுவீங்க. அதை பிசிக்கலா இல்ல, இந்த முத்தங்கிறது எப்படி இருக்குன்னா விரயத்துல ரட்சிப்பு நித்திய ஜீவனும் கிடைக்கும். சரியா? ரட்சிப்பு நித்திய ஜீவனும் கிடைக்கும். தலையாகிய கிறிஸ்துவுக்கு சரீரமாக மாறுவோம். மணவாளனுடைய ஜீவன் கிடைக்கும். அவரை முத்தம் செஞ்சா என்ன கிடைக்கும்னா அவர்கிட்ட இருக்கிற அவருடைய கரத்தில் இருக்கிற ஜீவன் கிடைக்கும். ரட்சிப்பு நித்திய ஜீவன் கிடைக்கும். மனவாட்டியா மாறுவோம். புதிய உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய உபதேசம் நமக்கு புரியும். இப்போ வேதத்தில் மேலோட்டமாக படிக்கும்போது நமக்கு சம்பவம், ஆராய்ந்து பார்க்கும்போது சத்தியம். சரியா? இப்போ 3 காலகட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்னா 3 விதமாக தான் பிரிச்சிருக்கோம் எபிரேயத்தில். ஒன்று வந்து யாக்கோபு வேறு பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். இப்போ யாக்கோபு
வேர் பற்றி அப்படிங்கிறதுனா, வேருங்கிறது ஹெப்ராயிக் பீரியட். இஸ்ரவேல் பூத்து காய்த்து அப்படிங்கிறது அந்த கிளை, அந்த தண்டு பகுதி வளர்ற காலகட்டம் தான் இஸ்ரவேலர்களின் தேவன். அதாவது கோத்திர பிதாக்கள் அவர்களுடைய காலம், இயேசு கிறிஸ்து வரைக்கும். அடுத்து உலகத்தை பல நாள் நிரப்புகிற காலங்கிறது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு அப்புறம். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். அப்பவும் நம்ம கர்த்தர் தான் அவர்கள் நடத்தினார். ஹெப்ராயிக் பீரியட்லேயும் கோத்திர பிதாக்களுடைய காலத்துலேயும் கர்த்தர் தான் நடத்தினார் அவங்கள. இப்போ புதிய ஏற்பாட்டு நாட்கள்லையும் நம்மளை கர்த்தர் தான் நடத்துகிறார். என்ன வித்தியாசம்னு சொன்னால், அவங்களுக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த ஜனங்களுக்கு திரித்துவம் தெரியாது. திரித்துவத்தை குறித்த அறிவை கர்த்தர் வெளிப்படுத்தலை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது போல் அவங்களுக்கு ஊற்றப்படலை. அதனால் வருஷம் ஃபுல்லாக நார்மலாக வாழ்வாங்க. வருஷம் முடிவில் போய் பலி செலுத்துவாங்க. மறுபடியும் வந்து பாவம் செய்வாங்க. மறுபடியும் வருஷம் முடிவில் பாவ மன்னிப்புக்காக கெஞ்சி பலி செலுத்துவாங்க. இதுதான் அவங்களுடைய லைஃப். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மள ஊற்றப்பட்டிருக்கிறதுனால 24 ஹவர்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாரு. 24 மணி நேரமும் நம்ம அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்கிறோம். இந்த அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. இதுதான் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியை பெற்ற நமக்கும் அவர்களுக்குள்ள வித்தியாசம். இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? இப்போ 3 காலகட்டம். முதலாவது வந்து ஆபிரகாமின் தேவன் வந்து எபிரேயர்களின் தேவனாக இருக்கும்போது பிரமாணம் எழுதி கொடுக்கப்படல. பிரமாணம் இருந்துச்சா? ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் பிரமாணம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் பிரமாணம் இருந்துச்சு. ஏன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே வெளிச்சம் உண்டாக கிடவுதுங்கிறாரா? 3ஆம் வசனத்தில் வெளிச்சம்ங்கிற வார்த்தைக்கு நம்ம போட்டோம்னா எபிரேயத்தில் எட்ஹாவோர், அந்த வார்த்தைக்கு எட்ஹாவோர்னா வெளிச்சம்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு போட்டிங்கன்னா 613 தான் வரும். அப்போ பிரமாணம் அவர்களுக்கு இருந்தது. என்னங்கிறது நமக்கு வேதத்தில் வெளிப்படையாக எழுதி கொடுக்கப்படலை. அது மறைவாக இருக்குது வேதத்தில். இப்போ ஆதாமுக்கும் பிரமாணம் இருந்துச்சு. ஆதாம் கொடுக்கப்பட்ட முதல் கட்டளையே, நீ இதெல்லாம் புசிக்கலாம், இதை புசிக்கக்கூடாது, இந்த கனி உனக்கு விளக்கப்பட்டிருக்கு, இதை புசிக்கக்கூடாது. இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது கட்டளை. ஆதாமுக்கும் கட்டளை இருந்துச்சு. ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் கட்டளை இருந்துச்சா? கண்டிப்பாக இருந்துச்சு. அது வந்து மறைவாக இருக்குது. அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் பின்னாடி வேதமாக எழுதி கொடுக்கும்போது 613 கட்டளைகளாக எழுதி கொடுக்குறாரா? அதே 613 இலக்கம் தான் ஆதியாகமம் 1:1 வெளிச்சங்கிற வார்த்தைக்கு இருக்குது. அப்போ வெளிச்சம்னாலும் 613 தான், பிரமாணங்கள்னாலும் 613 தான். ரெண்டும் சேம் அப்படிங்கிறது தான் காட்டுறாரு. சரியா? அப்போ இந்த கட்டளைகளை குறித்த ஒரு சரியான அறிவு நமக்கு வேண்டும். இப்போ உலகத்தில் வந்து அநேக ஞானிகள், அறிவாளிகள், விஞ்ஞானிகள்லாம் இருந்தாலும் நாம் எதை நம்பணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு கர்த்தர் என்ன, நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் நம்ம நம்பணும். கர்த்தர் என்ன எழுதி கொடுத்துருக்கிறாரோ அதைத்தான் நம்ம நம்பணும். இப்போ ஆதாம் வந்து ஒரு எபிரேயன். ஏன் எபிரேயன் சொல்கிறோம்? ஆதாம், அந்த தாம்ங்கிற வார்த்தை எபிரேய வார்த்தை. தாம்னா ரத்தம்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆலஃப்ன்ற எழுத்து சேர்ந்தது தான் ஆதாம்ங்கிற வார்த்தைக்கு உள்ள லெட்டர் வந்து ஆதாம், ஆடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆதாம் ஆங்கிறது அது ஆலஃப் தான் வரும். தேவனுடைய ரத்தம். ஆலஃப்னா என்ன அர்த்தம்னா டைரக்ட் மீனிங் வந்து தேவனுடைய ரத்தம்ங்கிறது தான் பொருள். சரியா? இப்போ தாம்னா ரத்தம், ஆலஃப்னா தேவன். தேவனுடைய ரத்தம் அப்படிங்கிறது தான் ஆதாம் அப்படிங்கிற பேருடைய எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம். சரியா? இப்போ ஒவ்வொரு பேருக்குமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது. எபிரேயத்தில் ஒரு ஒரு பேருக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது. ஒரு ஒரு நம்பருக்கும், ஒரு புள்ளி, ஒரு கமா, ஒரு உறுப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வானம் பூமி அழிந்து போது லகுவாக இருக்கும். எதை காட்டிலும்? வேதத்தின் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகிறது. வானம் பூமி அழிந்து போகிறத விட அது கூட லகுவாக இருக்கும். ஆனாலும் இது அழியாது அப்படின்னு சொன்னார். ஏன்னு சொன்னால்,
வேதத்தில் நீங்கள் எபிரேயத்தில் 22 எழுத்தில் சிறிய உறுப்பு, சிறிய எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா யோது. யோது தான் கரம். யோதுங்கிற எழுத்து தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதான் சிறிய உறுப்பு, எழுத்துலே சிறிய எழுத்து. அதுதான் சரியா, ஒரு கமால பாதி தான் இருக்கும். அப்போ அப்படிதான் அந்த ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறார். வேதத்தில் கம்மியாக பயன்படுத்தப்பட்ட எழுத்து வந்து டேத், சாத்தானை குறிக்கக்கூடிய, சர்ப்பத்தை குறிக்கக்கூடிய 9வது எழுத்து தான் கம்மியாக எபிரேயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா, எபிரேயத்தில் அநேக விஷயங்களை உள்ளடக்கி தான் அந்த எழுத்துக்களை கொடுக்குறாரு. எபிரேய மொழியில் மேன்மை, எந்த ஒரு மேன்மையும் இல்லை. எபிரேய மொழியில் இருக்கிற சத்தியம்தான் நம்ம ஆத்மாவுக்கு இருக்கிற மன்னா தான் மேன்மை. ஆத்மாவுக்கு இருக்கிற சத்தியம்தான் மேன்மை. அதை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ சொல்றாரு, சர்வத்தை தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர்னு சொல்றாரு. அந்த வசனம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரியா, இந்த வசனம் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த காலகட்டத்தில் தோராவை அவர் போறாரு, நெருக்கடியான மக்கள் மத்தியில் போகும்போது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை ஒரு ஸ்திரீ தொடுறாங்க. என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக வஸ்திர தொங்கலை தொட்டது வந்து தோராவையும் அந்த 5 ஆகமத்தில் இருக்கிற பிரமாணத்தையும் குறிக்கிறது தான் தொங்கல். அந்த தொங்கலுடைய ஓரம் அதை வெளிப்படுத்துறது தான் 5 ஆகமத்தையும் இருக்கிற பிரமாணங்களையும் வெளிப்படுத்துறது தான் இந்த வஸ்திர தொங்கலும் அதனுடைய அந்த அந்த நாடாக்களும். அதை தொடும்போது என்ன தொட்டது யாருன்னு கேட்குறாரா? என்னன்னா அவர் தான் வார்த்தை, நான் தான் வேதம், நான் தான் வார்த்தை அப்படிங்கிறத அங்கே வெளிப்படுத்துறார். ஆதாம் வந்து நிச்சயமா எபிரேய மொழியில தான் பேசியிருக்கிறார். இப்போ நமக்கு வந்து ரெட்ஷிப்பு நேரடியாக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்படுது. சரியா, ரெட்ஷிப்பு நேரடியாக வேதத்தில் எழுதப்பட்டதுனால் மாத்திரமல்ல, நேரடியாக நமக்கு அனுபவமாக கிடைக்குது. இப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எது? அந்த வார்த்தை தோரா. ஆதியிலே, ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு வாசிக்கிறோமா யோவான் 1:1. அந்த வார்த்தையை தொடும்போது என்னை தொட்டது யாருன்னு கேட்குறார் கர்த்தர் கேட்குறாரு. அப்போ எது என்னதான் இருந்திருக்குது ஆதியிலே? நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 3 காரியத்தை கொண்டு தான் ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டிக்கிறார். ஒன்று வந்து சத்தம், இன்னொன்று எழுத்து, இன்னொன்று அதனுடைய உருவ வரைபடம், வேர்ட் பிக்சர்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த 3ஐயும் உள்ளடக்கியது தான் எபிரேய எழுத்து. 22 எழுத்தும் தன்னை வெளிப்படுத்துன்னு கருத்து சொல்கிறாரு. ஐ எம் த ஆலஃபண்ட், ஆலஃப்லேருந்து தவ வரைக்கும் நான் தான் அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, சிருஷ்டிப்பில் 3 காரியத்தை கொண்டு தான் சிருஷ்டிக்கிறாரு. வார்த்தை, சத்தம், அந்த வேர்ட் பிக்சர். இந்த 3ஐயும் கொண்டு தான் உருவாக்குறார், சிருஷ்டிப்பில் கட்டளையிடுறாரு, ஒரு காரியங்களை சிருஷ்டிக்கிறார். இந்த 3ஐயும் உள்ளடக்கியது தான் எபிரேய எழுத்து. சரியா, இப்போ யூத போதகர்கள், ரபிமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த சத்திய எழுத்து வந்து எபிரேயன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது வேதத்தில் எழுதலை, அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க எழுத்து, சத்திய எழுத்து வந்து எபிரேயமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு. இப்போ ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் இருக்கிற வெளிச்சம் வந்து 8 ஹாவோர், அதாவது 600, அதனுடைய வேல்யூ 613. மோசேக்கு தேவன் வேதமாக எழுதி கொடுக்கும்போது, 5 ஆகமத்தை எழுதி கொடுக்கும்போது ஆண்டவர் வந்து அதில் 613 கட்டளைகளை உள்ள எழுதி கொடுக்குறாரு. அதே தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த வெளிச்சம் அப்படிங்கிறதையும் ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஒரு எதை கொடுத்தாரு? பிரமாணத்தை தான் கொடுத்தார். சரியா,
அந்த வெளிச்சத்தையும் 613 கட்டளைகளையும் சுருக்கி 613 கட்டளைகளையும் சுருக்கி 2 கட்டளைகளா கொடுத்தாரு பிரதானமா. இப்போ இந்த 2 கட்டளைகள் மூலமா நாமும் பிரமாணத்துக்குள்ள தான் இருக்கிறோம். சரியா? முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. அதனால பிரமாணம் இல்லை, நமக்கு பிரமாணம் கிடையாது, அதுக்கு நீங்களா இருக்கிறோன்னு நம்ம சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்க கூடாது, பிரசங்கிக்க கூடாது. நம்மளும் பிரமாணத்துக்குள்ள தான் இருக்கிறோம். சரியா? என்ன எதுக்கு நீங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த குற்ற மனசாட்சி, அந்த துர்மனசாட்சி நீங்கின அந்த நம்பிக்கை பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு இல்லை. ஆட்டுக்குட்டியின் பலி உங்களை பரிபூர்ணமா சுத்திகரித்து குற்றமற்ற மனசாட்சி உடையவன்கிற ஸ்தானத்துக்கு வர முடியல. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பலி செலுத்தி நம்மை அந்த குற்றமற்ற மனசாட்சி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நீதிமான்கிற ஸ்தானத்துல நிறுத்தி இப்போ நம்ம சத்தியத்தை கை கொள்றதுக்கு நம்மளுக்கு லகுவாக்கி கொடுக்கிறாரு. அதுதான் பாவ மன்னிப்புக்காக நம்ம பலி செலுத்த வேண்டியதில்லை. அந்த பிரமாணத்துக்கு தான் நம்ம நீங்களா இருக்கிறோமே தவிர, வேதத்துல ஆண்டவரோடு எப்படி வாழணும், அதற்குரிய பிரமாணம் என்ன அப்படிங்கிறது வேதத்துல இருக்கு. எப்படி வாழ்ந்தா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரு அப்படிங்கிறது வேதத்துல இருக்கு. எப்படி வாழ்ந்தா ஜெயங்கொள்ள முடியும் அப்படிங்கிறது வேதத்துல இருக்கு. எப்படி வாழ்ந்தா கற்புள்ள கன்னிகை ஆக முடியும் அப்படிங்கிறது வேதத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம கை கொள்ளக்கூடிய பிரமாணங்களா வேதத்துக்குள்ள தான் இருக்கு. ஆக நம்ம பிரமாணத்துக்கு நீங்களா இருக்கிறோம், யூதர்களுக்கு தான் பிரமாணம், எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இதை கிளியரா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏதாவது டவுட் வந்தா நடுவில் கேளுங்க. ஒரு வசனம் கூட வாசிங்களேன். ஏசாயா 51:4 வாசிங்க. ஏசாயா 51:4. ஏசாயா என் 51. ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் ஜாதியாரின் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபித்தேன். சரியா? என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். வேதம் ஆலஃபண்டாவிலிருந்து வெளிப்படும் தான் இருக்கு ஒரிஜினல்ல. வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அப்ப ஜனங்களுக்கு உள்ள நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு ஆத்மாக்கு எதான் வெளிச்சம்? அவைக்குரிய வாழ்க்கைக்கு பிரமாணம் தான் வெளிச்சம். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். வேதம் கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பட்டது. கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பட்டது தான் வேதம். சரியா? ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆத்மாவுக்கு எதுதான் வெளிச்சம்? பிரமாணம் தான் வெளிச்சம். அப்ப பிரமாணம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இங்க பாருங்க, நம்முடைய கை ஜாயிண்ட் எலும்பு மொத்தம் 14 எலும்பு தான். இந்த எல்லாம் இந்த மடக்க முடியுது பாருங்க, அது ஒன்று ஒன்று ஒரு ஜாயிண்ட். 14 ஜாயிண்ட் வலது கையில், 14 ஜாயிண்ட் இடது கையில் இருக்கு. 28 தான். 28 தான் இருக்கு வலது இடது. அப்படின்னா 14 பிரமாணங்கள். அதான் அப்போ சொல்லலாம். பவுல் எழுதுறார், நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதில்லும் அப்படின்னு எழுதுறாரா? ஏன்னா பிரமாணத்தை தான் சொல்றார். நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதம்னா பிரமாணங்களுக்குள்ள தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாரு. மொத்த எலும்பு 206. எபிரேயத்துல தவார் வார்த்தை அப்படிங்கிறதுக்கு தவார் அந்த வார்த்தை, அதுக்கு தவார் தான் வரும். தவார்னா தமிழ்ல வார்த்தைன்னு அர்த்தம். வார்த்தைங்கிறதுக்கு போட்டிங்கன்னா 26, 206 தான் வரும். மனுஷனுடைய மொத்த எலும்பு எத்தனை? 206. எல்லாமே கால்குலேஷன்ல தான் இருக்கு. எல்லாமே வேத கணக்கின் அடிப்படையில் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி தான் இருக்கு. சரியா? அப்போ பிரமாணங்கள் குள்ளதான் நம்ம இருக்கிறோம்.
பிரமாணம் இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. சரியா? பிரமாணம் எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது காலகட்டத்தில் நமக்கு மறைவார்க்கு வேதத்தில் மேபி சத்தமாக கர்த்தர் அவங்களுக்கு சத்தத்தின் மூலமாக அந்த கட்டளைகளை கொடுத்துருப்பாரு, எழுதி கொடுக்கப்படல. 2வது காலகட்டத்தில் அவங்களுக்கு வேதமாக எழுதி கொடுக்குறாரு, பிரமாணமாக அதுக்குள்ளே இருக்கிற வேதத்துக்குள்ளே இருக்கிற பிரமாணமாக எழுதி கொடுக்குறாரு. புதிய ஏற்பாட்டில் வரும்போது உங்களுக்கு எனக்கும் இருதயத்திலே எழுதிடுறாரு பிரமாணத்தை. நீங்கள் நானும் மறுபடியும் பிறந்து பரிசுத்தாவி வரும்போது பிரமாணம் நம்முடைய உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எழுதப்பட்ட பிரமாணம் எதன் அடிப்படையில் இருக்குது தெரியுமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி உறவின் அடிப்படையில் இருக்கு. நமக்கு அவருக்குமான உறவு 11:11 மணவாளன் மணவாட்டி அடிப்படையில் தான் இது எழுதப்பட்டது இருதயத்தில். அதனால நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும், மறுத்தாலும் மறுக்காவிட்டாலும் பிரமாணம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது புரியணும். சரியா? இப்போ நம்ம படிக்கிறது வேதத்தை ஏன் எபிரேயத்தில் படிக்கிறோம்னா யூத மெத்தடில் படிக்கிறோம், ஆண்டவர் கொடுத்த பிரகாரமாக அறிந்து கொள்றதுக்கு தான். இல்லாவிட்டால் நம்ம கிரேக்கத்தில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், எத்தனையோ மொழி இருக்குது, அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்கவுங்க படிக்கலாம். ஏன் எபிரேயத்தில் படிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம், கொடுத்த பிரகாரமாக உள்வாங்கிறது தான். கொடுத்த பிரகாரமாகவே பெற்றுக்கொள்றதுக்கு தான். நீங்கள் இது மாறும்போது எல்லாமே மாறிடும். அதாவது மொழிபெயர்ப்பில் வரும்போது ஓரளவுக்கு தான் நம்மளால் அந்த மீனிங்கை கொண்டு வர முடியுமே தவிர டைரெக்டாக கொண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம், ஒரு விஷயத்த இங்கேருந்து சொல்கிறோம், அப்படி 100 பேர்கிட்ட பாஸ் பண்ணி அந்த கடைசியில் இருக்கிற ஆள்கிட்ட இந்த விஷயம் எப்படி போய் சேரும்னு சொன்னால், இந்த முதல்ல இருக்கிற ஆள் சொன்னது சம்மந்தமே இருக்காது. இந்த காதுக்குள்ளே ஒரு போட்டி வைப்பாங்க, காதுக்குள்ளே ஒருத்தர் சொன்னதை அப்படி தகவலை பாஸ் பண்ணி கடைசியில் இருக்கவர்கிட்ட இந்த முதல் சொன்னவர் என்ன சொன்னார், இந்த கடைசியில் இருக்கவர் உங்களுக்கு என்ன தகவல் வந்துச்சுன்னு கேட்டால் இது இருக்காது பாருங்க. இந்த முதல்ல சொன்னவர் என்ன தகவலை சொன்னாரோ இதுவே அங்கே போய் சேராது டைரெக்டாக, அது ஒரு மாறி 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 போயிருக்கணும். அதே மாதிரி தான் இந்த மொழிபெயர்ப்பில் வரும்போது என்ன தருது, இந்த நம்ம மொழியினுடைய தாக்கம் உள்ள வந்துடும். இஸ்ராயேல், இம்மானுவேல் இதுதான் வரணும். ஆனால் எல்லாம் வந்திருக்கு இஸ்ரவேல், இம்மானுவேல், இதெல்லாம் நம்ம தமிழ் மொழியினுடைய தாக்கம். மொழிபெயர்த்தவர் பிராமணர், அவருக்கு ஏல்னா புரியாது. எபிராயத்தில் தான் ஏல்னா தேவன் அர்த்தம், ஏல்னா தேவன் அர்த்தம், தேவன் அப்படிங்கிறது அர்த்தம். அவருக்கு அது புரியாது. அப்போ அவர் என்ன பண்ணிடுறாரு, அவருக்கு புரிஞ்சது என்னது, தமிழ் மொழியில் வேல், அதான் தமிழில் உள்ள வார்த்தை. இஸ்ரவேல், வேலுக்கும் எபிரேயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இஸ்ரவேல், இம்மானுவேல்னு இப்படி கொண்டு வந்துடும். இப்படிதான் இந்த மொழியினுடைய தாக்கம் மொழிபெயர்ப்பில் வரும்போது இந்த மொழியினுடைய தாக்கம் உள்ள வந்துடும். ஆனால் ஒரிஜினலாக படிக்கும்போது கர்த்தர் என்ன கொடுத்தாரோ உள்ளதை உள்ள பிரகாரமாக படிக்கிறதுக்கு தான் வேதத்தை படிக்கிறதுக்கு இல்லை. இன்னும் சரியாக சொல்லப்போனால் வேதத்தை கர்த்தர் கொடுத்தது வாசிக்கிறதுக்கு இல்லை, ஆராய்ந்து பார்க்க, தியானிக்கிறதுக்கு, தியானிச்சதை ஆத்மாவுக்கு உட்கொள்றதுக்கு. அதுதான் ஜீவன். அதை புசிக்கும்போது ஆத்மாவுக்கு என்னது, அதுதான் ஜீவன். சரியா? இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18 வாசி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:18. அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஆமென். ஒரு 3 காரியம் இருக்கு. ஒன்று முதலாவது
என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது மூணு பகுதியாக தான் இருக்குது இந்த வசனத்தில். ஹெப்ராயிக் பீரியட், அதாவது பாவ மன்னிப்பு அங்கே தான் வாக்குத்தத்தம் பண்ணப்படுது. அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படிங்கிறது தான் அங்கே ஹெப்ராயிக் பீரியடில் வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது. எழுதிங்க, அது ஹெப்ராயிக் பீரியட். பாவ மன்னிப்பு அப்படின்னு போட்டு ஹெப்ராயிக் பீரியடில் சொல்லப்படுது. அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லப்படுது. அடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். இது ரபானிகள். இந்த எதனால சுதந்திரம் வரும்? கர்த்தருடைய, இது ரபானிகள் பீரியட்ல கர்த்தருடைய வார்த்தை, தேவ வார்த்தை எழுதி. அடுத்து சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு, அதாவது இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்புகிறது மெசியானிக் பீரியட். நீங்கள் நானும் சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி மனவாட்டியாய் மாறுகிற ஸ்தானம், இது மெசியானிக் பீரியட். இப்போ பாவம் மன்னிப்புங்கிறது எப்ராயிக் பீரியடில் வாக்கு பண்ணப்படுது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களின் சுதந்திரம் அப்படிங்கிறது ரபானிகள் பீரியடில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா. மெசியா சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய மனவாட்டியா, கர்த்தருடைய மனவாட்டியா மாறுகிற ஸ்தானங்கிறது மெசியானிக் பீரியட்ல நீங்கள் நானும் ஒரு விசுவாசியா இருந்தாலும், மெய்ப்பராக இருந்தாலும், போதகராக இருந்தாலும், அப்போஸ்தலராக இருந்தாலும், வேதம் நமக்கு எப்படி காண்பிக்குதுன்னா, நம்முடைய ஸ்தானம் மனவாட்டிங்கிற ஸ்தானம் இருந்தால் தான் நம்ம அவரோடு கூட மறுமைக்கு போக முடியும். மற்ற எந்த ஊழியத்தின் நிலையில் இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, அந்த ஸ்தானம் இல்லைன்னா பரத்திற்கு போக முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுது. சரியா? இப்ப நீ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இதை தான் வலியுறுத்திக்கிட்டே வருது வேதம். அவர் என் மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி. அவர் நீதி உள்ளவர், அப்ப நான் எப்படி நீதியில நடக்க முடியும்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், அப்ப நான் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? சரியா? அவரை பற்றி அறியணும் அப்படின்னு சொன்னா 66 புஸ்தகத்திலிருந்தும் மணவாளனை பற்றி அறியணும். அதற்காக மணவாட்டி அறியறதுக்காக எழுதி கொடுக்கப்பட்டது தான் 66 புஸ்தகம். அதை அறியணும்னு சொன்னா நீங்க ரட்சிக்கப்படாம முடியாது. முதலாவது செல்லத்தினால் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்காம வேதம் புரியாது, ஆவிக்குரிய காரியம் விளங்காது. அந்த லிங்க் அந்த பரிசுத்தாவியானவர் இடைப்படாம நமக்கு வேதம் புரியாது. அதனால தான் எழுதினவர் அவருடைய ஆவியை நம்ம பெற்றிருந்தாதான், வேதத்தை எழுதினவர் அவரு, நம்மை ஆட்கொண்டவரும் அவரா இருந்தா தான் இந்த வேதம் கனெக்ட் ஆகும். வேதம் நமக்கு கனெக்ட் ஆகும். வெளிப்படுத்தின விசேஷம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிக்கணும்னா எபிரேயத்தில் இந்த 3 ஸ்டடிஸ், எபிரேயர்களின் தேவன்னா என்ன, இஸ்ரவேலர்களின் தேவன்னா என்ன, ரட்சிப்பின் தேவன்னா என்ன, ஹெப்ராயிக் பீரியட், ரபானிக்கல் பீரியட், மெசியானிக் பீரியட், இது என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு புரியும். இல்லைன்னு வைங்களேன், நமக்கு இப்போ உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஒரு வகையான செடி, ஒரு மரம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய கிளைகளை மட்டும் நான் காட்டி உங்களுக்கு அது என்ன மரம்னு கேட்டால் சொல்ல முடியாது. இப்போ மாமரம்னு சொல்லிடுவீங்க, தென்னை மரம்னு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தோன்னே ஆஹா தென்னை மரம்னு சொல்லிடுவீங்க. அந்த கிளையை மட்டும் காட்டினா சொல்லிடுவீங்க. ஆனால் என்னன்னே தெரியாது, உங்களுக்கு தெரியாத ஒரு வகை மரம், அதனுடைய கிளைகளை மட்டும் வச்சு அதனுடைய முழு ஸ்ட்ரக்சரையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு செடியுடைய முழு ஸ்ட்ரக்சரும் நமக்கு தெரியணும்னா அதனுடைய கிளைகள் மட்டும் இல்லை, தண்டு பகுதி தெரியணும். தண்டு மாத்திரம் இல்லை, வேறு பகுதி தெரியும். வேதத்தில் ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்களும் நானும் கிளைகள். இந்த கிளைகள், தண்டு பகுதிங்கிறது ரபானிக்கல் பீரியட், வேறுங்கிறது ஹெப்ராயிக் பீரியட்.
வேர்ல இருந்து உறிஞ்சி எடுக்கணும். நீங்களும் நானும் கனி கொடுக்கணும்னா ஆதியாமம் 1:1 இருந்து உறிஞ்சி எடுக்கணும். எங்க இருந்து எடுக்கணும்? கிளை வந்து தானா கனி கொடுக்க முடியாது. தண்டுல இருந்து, நிலத்திலிருந்து எடுக்கணும். வேர் எங்க இருந்து உறிஞ்சி எடுக்கணும்? நிலத்துல இருந்து வேர் வழியா வரணும். அப்போ ஆதியாமம் 1:1 இருந்து உறிஞ்சி எடுக்கணும். நீங்களும் நானும். ஏன் வேதத்தை வந்து ஆராய்ந்து பாருங்கள்னு சொன்னாரு? வேதத்தில் அவர் இருக்கிறாரு. அவரை குறித்து வேதம் சாட்சி கொடுக்குது. அவரை குறித்து சாட்சி கொடுக்கிற வேதத்தை அவருடைய ஆவியை பெற்ற உங்களுக்கு எனக்கும் அதை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு வாஞ்சை இல்லைன்னு சொன்னா, நீங்களும் நானும் தான் அவரு நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா அவருடைய ஆவியை பெறாத உலகத்தாண்ட போய் கேட்க மாட்டார், கணக்கு கேட்க மாட்டார். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட உங்கள்கிட்ட என்கிட்டையும் கேட்பாரு. என் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள்னு சொல்லியிருக்கிறேனே, என்னுடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்துருக்கிறேனே, நீங்கள் ஏன் ஆராய்ந்து பார்க்கல, ஏன் அதற்கு நேரம் ஒதுக்கலை, ஏன் வாஞ்ச இல்லைன்னு உங்களை என்னையும் கேட்பார் கண்டிப்பாக. ஏன்னா நமக்காக தான் வேதம் எழுதி கொடுத்துருக்காரு. ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய மனவாட்டிக்காக தான் வேதத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நான் அதை செய்யலைன்னு வைங்க, உலகத்தை எப்படி செய்வான்? அவனுக்கு வேதத்தை சாத்தான் படிக்கவே விட மாட்டான். மனக்கண்ணை குருடாக்கி அப்படியே வச்சிருப்பான். இப்போ நீங்கள் நானும் தான் நம்ம அதற்கு எஃபோர்ட் போட்டு நம்ம செய்யணும். சரியா? அப்போ நம்ம ஏன் எப்ராயத்தில் படிக்கணும் வேதத்தை? ஆதியாமம் 1:1 நம்ம ஆத்மாக்கு எடுக்கணும். அதுலேருந்து இருக்கு ஸ்டஃப். நம்ம எடுக்க வேண்டிய விஷயங்கள் உள்ளேருந்து அங்கேருந்து எடுக்கணும், உறிஞ்சி எடுக்கணும். அப்போ தான் அதனுடைய அதை ஃபுல்ஃபில் ஆகும், அதனுடைய கனி கொடுக்கறது நிறைவாகும். சரியா? இப்போ ஒரு பிரமாணம் இல்லை, கட்டளைகள் இல்லைன்னு சொல்லி எப்போவுமே நம்ம சொல்லக்கூடாது. அந்த கட்டளைகள் பிரமாணங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் தேவன் எவரையும் தண்டிக்க முடியாது. இப்போ சாத்தான அங்கேருந்து தள்ளுறாரா? அக்கிரமக்காரன் அக்கிரமம் செய்தான், அக்கிரமத்தை யோசிச்சான், இருதயத்தில் சிந்திச்சதுனால அங்கேருந்து பரதலும் தள்ளினாரா? அவனுக்கும் ஒரு லா இருக்கு. அந்த லா இருந்தால் தான் அதை மீறும்போது அதை வச்சு நியாயம் இருக்க முடியும். பிரமாணம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு, சாத்தானுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க முடியாது. ஆகவே அவனுக்கும் ஒரு பிரமாணம் இருக்கு. சரியா? மனிதனுக்கு பிரமாணங்களை கொடுத்த மாதிரி சாத்தானுக்கும் என்ன இருக்குது? பிரமாணம் இருந்தது. இப்போ நல்லா புரிந்து கொள்ளணும்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு முன்னாடியும் சில கட்டளைகள் இருக்கு. கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் இருக்கு. தகப்பன் வீட்டில் இருந்தாங்க, அப்பவும் கட்டளைகள் இருந்தது. இப்போ கல்யாணம் ஆகி வந்துட்டாங்க கணவன் வீட்டுக்கு, இப்போ கட்டளைகள்லாம் இல்லையான்னு கேட்டால் இப்போவும் கட்டளைகள் இருக்கு. முன்னாவது தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க, இப்போ அன்பு நிமித்தம் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. இதுதான் வித்தியாசமே தவிர லா வந்து பிரமாணங்கள் மாறவே இல்லை. அதே மாதிரி தான் நம்ம ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போதும் பிரமாணம் இருந்தது. இப்போ ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்துட்டதுனால ஐ எம் ஃப்ரீ, நான் என் மனம் போன போக்கில் வாழலாமான்னு கேட்டால் இல்லை. இப்போவும் நமக்கு பிரமாணங்கள் இருக்குது. என்ன வித்தியாசம்? முன்னாடி சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்தோம், இப்போ கிறிஸ்து எனக்கு தலையா இருக்கிறது. இப்போ கிறிஸ்துவுக்கு கீழானவனா இருக்கிறேன். முன்னாடி வேறொருவனுடையவனா இருந்தோம், இப்பொழுது கிறிஸ்துவனுடையவனா வந்துட்டோம். இப்போவும் எனக்கு பிரமாணம் இருக்கு. இப்போ இவர் என்னை மீட்டது நிமித்தம், அன்பு நிமித்தம் இவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். நான் என் மனம் போன போக்கில் வாழ முடியாது. நம்ம மீட்டது நோக்கமே திருச்சபையாக நம்முடைய ஆவிக்குரிய சரீரத்துக்கு யாரு? தலையாகிய கிறிஸ்து தான் தலை. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். இந்த 5 வகையான ஊழியம், சுவிசேஷ ஊழியம், இது எல்லாமே எதற்காக தான்? ஒவ்வொரு ஆத்மாவும் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளருவர்களாக இருக்கும்படி தான் அப்படி செய்தார். இதை செய்யலை விட்டுட்டோம்னா, கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவுக்கு தலையா இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் அவுட், வேஸ்ட். சரியா? அப்போ நம்ம கிறிஸ்து
நம்முடைய ஆத்மாவுக்கு ஆவிக்குரிய சரீரத்துக்கு தலையா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்துக்கணும். எப்போதும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? அப்போ இந்த 2 கட்டளைகள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 2 கட்டளைகளுடைய பின்னணி தெரியணும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்றாரா? அதுக்கு முன்னாடி என்னிடத்தில் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுன்னு சொல்றாரா? இது எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த ஒரு பிரதான கட்டளை அதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கட்டளை, ரெண்டுன்னு வச்சுக்கோமே. இதுல தான் அந்த ஒரு கட்டளையாக்கி, அந்த ஒரு கட்டளைக்குள்ளதான் உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாங்கிற ஒரு கட்டளைக்குள்ளதான் மீதி 612 கட்டளைகளும் உள்ளே அடங்கி இருக்கிறது, உள்ளதான் மாட்டப்பட்டிருக்கு. நீங்க இந்த ஒரு கட்டளையை நிறைவேற்றணும்னு சொன்னா மற்ற கற்பனை எல்லாவற்றையும் கை கொண்டால்தான் இதை முழுவதுமாக நிறைவேற்ற முடியும். இதை யார் தான் நிறைவேற்ற முடியும்னு சொன்னா, மாம்சத்துக்குரியவன் நிறைவேற்ற முடியாது, அவருடைய ஆவியை பெற்றவன் தான் நிறைவேற்ற முடியும். அவருடைய ஆவியை பெறாதவர்கள் முடியவே முடியாது. தலைகீழ் நின்று தண்ணி குடிச்சாலும் நோ சான்ஸ். ரட்சிக்கப்படாம ஆவிக்குரியவனா மறுபடியும் பிறக்காம அவருடைய ஆவியை பெறாம மாம்சத்துக்கு மறிக்காம இது கூடாத காரியம். ஆக அதை கை கொள்ளணும். ஒரு பிரதான அந்த 2 பிரமாணங்கள் நம்ம கை கொள்ளணும்னா மற்ற கட்டளை பிரமாணங்களை கை கொண்டாதான் முடியும். சரியா? இப்ப ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது வந்து ஹெப்ராயிக் ஸ்டடீஸ். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது வந்து ரபானிக்கல் ஸ்டடீஸ். அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படிங்கிறது மெசியானிக் ஸ்டடீஸ். அந்த வார்த்தை மாம்சமாகி தான் இயேசுவாக வெளிப்படுறாரு. சரியா? இந்த வார்த்தை மாம்சமாகி தான் இயேசுவா வெளிப்படுறார். நம்ம எபிரேயத்தை படிக்கிறது கடகடன்னு நியூஸ் பேப்பரை வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறதுக்காக படிக்கல, அதற்காக நம்ம வரல. எதற்காக வந்திருக்கிறோம்? அதற்குள்ள இருக்கிற குமாரனை அறிகிற அறிவுக்காகத்தான் எபிரேயத்தை படிக்கிறோம். குமாரனை அறிகிற அறிவு உள்ள இருக்கு வேதத்துக்குள்ள, அதற்காக தான் படிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னாரே தவிர, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் சொன்னாரே தவிர, எபிரேயத்தையும் அறிவீர்கள், எபிரேயம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்ல கிடையாது, சொல்லலை. அதனால நீங்க வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. யூதர்களுக்கு கொடுத்த எந்த மத சடங்குகளையும் பின்பற்றுவதற்காக நம்ம எபிரேயம் படிக்கல. மாறாக எதற்கு படிக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவு நமக்கு நித்திய ஜீவனா இருக்குன்னு சொல்லி இருக்கிறபடினால அந்த சத்தியத்தை ஆத்மாக்கு எடுத்துக்கிறதுக்காக தான் படிக்கிறோம். சரியா? நீங்க எபிரேய பைபிளை எரிச்சிங்கன்னா எரியும், தோராவை எரிச்சிங்கன்னா எரியும். ஆனா தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை நீங்க ஒன்றும் செய்ய முடியாது, எரிக்க முடியாது. சரியா? அப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சு கொள்ளணும். எபிரேய எழுத்து, எபிரேய வேதம், எபிரேய பைபிள் லாங்குவேஜ் இதில் போய் மாட்டிக்க கூடாது. அதில் இருக்கிற சத்தியத்துக்காக தான் நம்ம படிக்கிறோம். சரியா? இப்போ 4 காரியம் நமக்கு நித்தியமா இருக்கிற காரியம் வேதத்தில். 4 காரியம் என்னன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நடந்ததில் ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருக்கா? கேள்விகள், சந்தேகங்கள் எதாவது இருந்தால் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். அதோட இதுவும் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். சரியா? 4 காரியம் நித்தியமா இருக்கிற காரியம் வேதத்துல. ஒண்ணு வந்து சபாத். சபாத்னா ஓய்வு. அது வந்து எபிரேயத்துல லேவியராமம் 16:31 இருக்கு. 16:31 லேவியராமம் வாசிங்க. உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். யாராவது ஒருத்தர் வாசி. உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை.
இது என்ன கட்டளையா? நித்திய கட்டளை. விசேஷித்த ஓய்வு நாள் ஷபாத் அப்படிங்கிறது அதில் நம்முடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துறதுக்காக கொடுத்தாரு. அவரோட தனிமைப்படுத்தி ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி அவரோட தனித்திருக்கிறதுக்காக, அவரோடு கூட அவரை அறிகிறதுக்காக கொடுத்தாரு. இது நித்திய கட்டளை. சரியா? இது வந்து எபிரேயத்துல போடுங்க. ஷபாத்னு போட்டு ஓய்வுன்னு போட்டுங்க. அதுக்கான எபிரேய வார்த்தை ஷேன் பேத் டவ் போடுங்க. அந்த வார்த்தை எழுதிக்கங்க. காடில் சிங்கிள் போடணும். ஷேன் பேத் டவ். ஷேன் பேத் டவ். சரியா? அடுத்த வார்த்தை அடுத்த கட்டளை 2வது நித்தியமா இருக்கிற காரியம் உடன்படிக்கை. கவனன்ட். கவனன்னா இங்கிலீஷ்ல, உடன்படிக்கைனா தமிழ்ல. எபிரேயத்துல பெரீத். பெரீத்னா உடன்படிக்கைன்னு அர்த்தம். 1 நாளாகமம் 16:15 இருக்கு. 1 நாளாகமம் 16:15 பெரீத் அப்படிங்கிறதுக்கு உடன்படிக்கை அப்படிங்கிறது இருக்கு. அதுவும் நித்திய கட்டளை, நித்தியமா இருக்கிற காரியம். அதுக்கும் போடுங்க. பெரீத் எழுதிக்கங்க. பேத் ரேஷ் யோத் டவ். பேத் ரேஷ் யோத் டவ். பேத் ரேஷ் யோத் டவ். 1 நாளாகமம் 16:15. ஆயிரம் தலைமுறை கண்டு அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுவும் நித்தியமா இருக்கக்கூடிய காரியம். இப்போ அடுத்தது லா, பிரமாணங்கள் அல்லது கட்டளைகள். மிட்ஸ்வா, எபிரேய வார்த்தை மிட்ஸ்வா. மிட்ஸ்வா சங்கீதம் 119 142 இருக்கு. வாசிங்க. சங்கீதம் 119 142 இருக்கு. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். உம்முடைய நீதி நித்திய நீதி, வேதம் சத்தியம். அடுத்து 160 வசனம் வாசிங்க. இது 119 அதிகாரத்துல 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம், உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். இதுதான் மிட்ஸ்வா. உம்முடைய நீதி அப்படின்னா நியாயமெல்லாம் அப்படின்னு இருக்குல்ல, நித்தியம். அதுதான் பிரமாணம் போட்டுக்குங்க. இல்லை லா, கட்டளைகள்னு போட்டுக்குங்க. சங்கீதம் 119 142 160 போட்டுங்க. இதுக்கு மிட்ஸ்வா இதுக்கு எழுதுங்க. மெம் சாடே வாவ் ஹே. மெம் சாடே வாவ் ஹே. மெம் சாடே வாவ் ஹே. சரி. அடுத்தது 4வது நித்தியமா இருக்கக்கூடிய காரியம் தோரா. தோரானா முதல் 5 ஆகமத்தை குறிக்கக்கூடிய காரியம். ஏசாயா 40:8 வாசிங்க. ஏசாயா 40:8. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்னு இருக்கா? அங்க எபிரேயத்துல பாத்தீங்கன்னா தோராங்கிற வார்த்தை தான் இருக்கு. தோராவோ என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்றதுதான் இருக்கு ஒரிஜினல்ல. தோரா எழுதிக்கங்க. டவ் வாவ் ரேஷ் ஹே. டவ் வாவ் ரேஷ் ஹே. டவ்
வாவ், ரேஷ், ஹே. இப்போ இதுக்கு 4க்கும் ஆர்டினல் கார்டினல் போடுங்க, சிங்கிள் போடுங்க. இந்த 2 மட்டும் போடுங்க. போட்டு ஒண்ணா கூட்டுங்க மொத்தமா. அந்த எழுத்து ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை எழுத்துன்னு எழுத்துலாம் கரெக்டாக எழுதுறீங்களா பார்ப்போம் யாராவது ஒருத்தர். ஷின், பேத், டவ். அது எத்தனை லெட்டர்? ஷின்னா எத்தனாவது லெட்டர்? வரிசையாக சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லுங்க. மற்றவங்களாம் கரெக்டாக எழுதியிருக்காங்களா செக் பண்ணிக்கிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க தெரிஞ்சவங்க. ஐயா ஃபர்ஸ்ட் வார்த்தை சபாத் ஓய்வுக்கு, சின் 21வது எழுத்து, பேட் 2வது ம் எழுத்து, டவ் 22வது எழுத்து. ம் ம் ரெண்டாவது ம் வார்த்தைக்கு பேத் 2வது எழுத்து, ரேத் 20வது எழுத்து, யோத் 10வது எழுத்து, டவ் 22வது ம் எழுத்து. வெரி மூணாவது குட். இது வந்து வார்த்தைக்கு உடன்படிக்கை. மெம் ஒரு நிமிஷம் 13. சொல்லிக்கிறேன். உடன்படிக்கை 2வது வார்த்தை வந்து எபிரேயத்தில் பெரீத் அப்படின்னு வாசிக்கணும். பெரீத்னா தமிழ்ல உடன்படிக்கை. இப்போ 3வது வார்த்தைக்கு மிட்ஸ்வான்னு வாசிக்கணும். அதுக்கு சொல்லுங்க சிஸ்டர். லா, பிரமாணங்கள். மித்வாக்கு மெம் 13வது எழுத்து, காடே 18வது எழுத்து, ம் வாவ் 6வது எழுத்து, ஹே 5வது எழுத்து. 4வது ம் தோராங்கிற வார்த்தைக்கு டவ் 22, ம் ம் வாவ் 6வது எழுத்து, ரேஷ் ம் 20வது எழுத்து, ஹே 5வது. ம் ம் ஹே 5. இப்போ இந்த 4 எல்லா லெட்டர்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு போட்டுருங்க. ஆடில் காடில் போட்டுருங்க. சிங்கிள் போட்டு 4 வார்த்தைக்கு சிங்கிள் மொத்தமாக கூட்டிடுங்க. ஆடில் காடிலும் மொத்தமாக கூட்டிடுங்க. சரியா? கூட்டிடுங்க. இந்த 4ம் நித்தியமாக நமக்கு இருக்கக்கூடிய காரியம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போவான்னு சொன்னார் இல்லையா? அதில் இந்த 4ம் நித்தியமாக இருக்கக்கூடிய காரியம். போட்டுருங்க. ஐயா சொல்லலாமா? சொல்லுங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் வார்த்தை சபாத்துக்கு ஆர்டினல் 45, கார்டினல் 702, சிங்கிள் கரெக்ட். 99. ம் ரெண்டாவது வார்த்தை கவனன்ட் உடன் பேரி, ம் ஆர்டினல் 54, கார்டினல் 612, சிங்கிள் ம் 99. மூணாவது கரெக்ட். மித்ஸ்வா, ம் ஆர்டினல் ம் 42, கார்டினல் 141, ம் சிங்கிள் 24, 24. 24 24 நாலாவது கரெக்ட். தோரா, ஆர்டினல் ம் 53, கார்டினல் 611, ம் சிங்கிள் 17, 17. ம் இது எல்லா ஆடினலும் கூட்டிடுங்க, கார்டினல் கூட்டிடுங்க, சிங்கிளும் மொத்தமாக கூட்டிடுங்க. எவ்வளோ வருது பாருங்க. ஆமா. கால்குலேட்டர் எடுப்பா. கால்குலேட்டர் எங்க இருக்கு பார்த்து எடுப்பா. கால்குலேட்டர்.
ஐயா சொல்லவா? சொல்லுங்க சார். டோட்டல் ஆர்டினல் 194, டோட்டல் கார்டினல் 2066, 2066. ரெண்டையும் கூட்டிருங்க. டோட்டல் சிங்கிள் வேல்யூ 59, 59, சிங்கிள் டு சிங்கிள் 32, 32. சரி, டோர் லாக் பண்ணு. சரி, இப்போ 194 எபிரேயத்துல ஷடாக் நீதி அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு எபிரேயத்துல ஷடாக்னா 194 தான் வரும். சரியா? 194 போட்டு ஷடாக் நீதின்னு போட்டுக்கங்க. 1 + 9 + 4 கூட்டினீங்கன்னா 14 தான் வரும். 14னா நீதின்னு அர்த்தம் எபிரேயத்துல. எழுதிங்க. 1 + 9 + 4 அப்படி போட்டிங்கன்னா 14 வரும். 194 எபிரேயத்துல ஷடாக் நீதின்னு அர்த்தம். 14 சிங்கிளா கூட்டினீங்கனாலும் 14 நீதி. 2066 பிரேக் பண்ணிக்கங்க. 2066 பிரேக் பண்ணிக்கங்க. 1214 + 206 + 38 + 534 + 214. 1200 எல்லாம் கூட்டினா ஆன்சர் அது 2066 வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. 1214 + 206 + 38 + 534 534 + 214 214. சரி, அது 2260. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 194 2066 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 2260. அதை பிரேக் பண்ணிக்கங்க. 2260 அதை பிரேக் பண்ணீங்கன்னா 1214 ஆதியாமம் 1:1 இருக்கிற மேலோட வேல்யூ. ஆதியாமம் 1:1 இருக்கிற ஹெப்ராயிக் ஸ்டடீஸ்ல மேல் 11 எழுத்துக்களுடைய வேல்யூ தான் 1214 + 206 206 தெவார் வார்த்தை அப்படிங்கிறதுக்கு 206 தெவார் + 38 மணவாளன் + 26 யாவே + 28 28ன்னு போட்டு பிராக்கெட்ல 14 14ன்னு போட்டுங்க. தனியா பிராக்கெட்ல 14 14ன்னு போட்டுங்க. + 534 534னா ஆதியாமம் 1:1 இருக்கிற ஃபீமேலோட வேல்யூ 534. 11 ஃபீமேல் லெட்டரோட வேல்யூ 534 + 214 ஆவிக்குரிய. இப்போ இந்த ஓய்வு, உடன்படிக்கை, பிரமாணங்கள், தோரா 5 ஆகமம் இது எல்லாமே அண்டர் த லா பிரமாணத்துக்கு உட்பட்டதா இருக்கு. எல்லாம் ஆவிக்குரியதா இருக்கு. எழுதிக்கங்க, அதான் முக்கியமானது. எல்லாமே பிரமாணத்துக்கு உட்பட்டதாக இருக்குது. எல்லாம் ஆவிக்குரியதா இருக்குது. சிங்கிள் 59 59 இருந்துச்சா 4 வாரத்துக்கும் 5 + 9 14 5 + 9 14 14 14 எல்லாமே எப்படி இருக்கு? பிரமாணத்துக்கு உட்பட்டதா இருக்கு. எல்லாமே ஆவிக்குரியதா இருக்கு. ரோம்
ரோமர் 2ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும் வாசிங்க. ரோமர் 2 11லேருந்து 13. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாய பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். 14 அன்றியும் 13 தான். நியாய பிரமாணம் அன்றியும் நியாய பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாய பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாய பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாய பிரமாணமாய் இருக்கிறார்கள். ஆமென். அவர்களுடைய மனசாட்சியும் போதும் போதும் போதும். தேங்க்யூ. இங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு எனக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நமக்கு கர்த்தர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா இது எதுவுமே வேதம்னா என்னன்னு தெரியாம, கர்த்தர்னா என்னன்னு தெரியாம, பிரமாணம்னா என்னன்னு தெரியாம இருக்கிற எல்லா புறஜாதிக்கும் நல்லா தெரியும். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் தெரியும். இன்னொரு பொண்ணை கல்யாணம் கட்டினா பாவம்னு தெரியும். பொய் சொன்னா பாவம்னு தெரியும். திருடுனா பாவம்னு தெரியும். கள்ள நோட்டு அச்சடிச்சா பாவம்னு தெரியும். இதுல எந்த பிரமாணமும் வேதமும் கர்த்தரும் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் அவனுக்கு தெரியும் இதெல்லாம் தப்புன்னு அவன் இருதயத்துக்கு தெரியும். இதான் இருதயத்துல அவன் கர்த்தரை அறிந்தாலும் ஏற்க மறுத்தாலும் இல்லைன்னு சொன்னாலும் அவன் இருதயத்துல என்ன பட்டிருக்கு? ஆல்ரெடி எது சரி எது தவறுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. மனதின் பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால யாருமே என்ன செய்ய முடியாது, எனக்கு ஆண்டவர் தெரியாதுங்க, எனக்கு பிரமாணம்லாம் தெரியாதுங்க, வேதம்னா என்னன்னு தெரியாதுங்க அப்படின்லாம் மறுக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, நான் இந்த தேசத்துல இருக்கிறோம், இந்திய தேசத்து சட்டம் எனக்கு தெரியாது, இந்த சட்டம் தெரியாம நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னா இந்த கோர்ட் உங்களை விடுதலை செய்யாது. நீங்க அறிஞ்சிருந்தாலும் அறியாவிட்டாலும் இந்த சட்டத்தை நீ மீறின அப்படின்னாலும் உனக்கு இந்த தண்டனை தான் கொடுக்கும். அதே மாதிரிதான் தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய கோர்ட்டும் அப்படிதான். அவருடைய சட்டத்தை நீங்க அறிஞ்சிருந்தாலும் அறியாவிட்டாலும் அதை மீறினா தண்டனை தான். நம்ம அறியாததுனால அது நம்முடைய தப்பு. நீங்க அறிஞ்சிருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த செக்ஷன் இந்திய தேச சட்டம் இது என்ன சொல்லுது அப்படிங்கிறது அறிய வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமை. இது தெரியாம இருக்கிறதுனால மன்னித்து கோர்ட் நம்மளை விடுதலை ஆக்காது. அதே மாதிரிதான் நித்தியத்துக்கு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் யாரை ஏற்றுக்கொள்ளுதோ புத்தி உள்ள கன்னிகைன்னு அவங்க தான் நித்தியத்துக்கு போக முடியுமே தவிர விசுவாசிக்கிறவனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னவங்கலாம் அங்க போக முடியாது. அந்த சட்டம் யார் புத்தி உள்ள கன்னிகை, யார் ஆவிக்குரிய மனவாட்டின்னு ஏற்றுக்கொள்ளுதோ அவங்க தான் போக முடியும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்தாலும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக வேதத்தை அறிந்தவர்களாக கர்த்தரை அறிந்தவர்களாக நாமும் பாவம் செய்தாலும் எல்லாருக்குமே ஆக்கினை தீர்ப்பு உண்டு. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? லூக்கா 10 25 26 வாசிங்க. லூக்கா 10 25 26. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். 27 வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். சொல்றானா மறு உத்தரவா? இது எதை சொல்றான்னா உபாகமம் 6:5 தான் சொல்றான். உபாகமம் 6:5 உபாகமம் 6:5 வாசிக்கிறேன். உபாகமம் 6:5 தான் இங்க சொல்றான் இந்த மறு உத்தரவாக. நீ உன் தேவனாகிய
தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் 10 கட்டளைகளுக்குள்ள இருக்கு. இந்த முதல் கட்டளை தான் 10 கட்டளைகளுக்குள்ள இருக்கு. இந்த 2ஆம் கட்டளை சொல்றான் இல்லையா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது 10 கட்டளைகள் லிஸ்ட்ல இல்ல. இது எதுக்குள்ள இருக்குன்னா 613 கட்டளைகளுக்குள்ள இருக்கிறது. ஆக இந்த கட்டளை பத்தி நமக்கு தெரியணும்னாலே நமக்கு என்ன தெரியணும்? 613 கட்டளைன்னா என்ன தெரியணும்? எல்லாமே நம்ம செய்யறது தான். ஆலயத்துக்கு ஒழுங்கா போகிறது, தசம்பாகம் கொடுக்கறது, ஜெபம் பண்றது, இது எல்லாமே தான் நம்ம செய்யற காரியங்கள் தான் எல்லாமே. ஒன்றும் புதிதா மத ஒழுங்குகள், மத சடங்குகள் அது மாதிரிலாம் இல்லை. எல்லாம் ஆவிக்குரியது தான். நியாயபுரமான ஆவிக்குரியதா இருக்கு. அதை கை கொண்ட இஸ்ரவேலர்கள்லாம் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறான். அதுதான் அங்க பிரச்சனை. பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியினர் கிடையாது. இவங்களுக்கு இருதயம் ஒருத்த பண்ணப்படலை. அதனால அவனுக்கு என்ன பண்றது, என்னவா இருக்கு? கடினமா இருக்கு. புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கை கொள்ள முடியும்னு எப்படி சொல்றாருன்னா, அவரோட ஆவியை பெற்றபடினால்தான், தேவ அன்பு ஊற்றப்பட்டபடினால்தான். நீங்க 1 யோவான்ல நம்ம ஏற்கனவே வாசிச்சிருப்போம், இருந்தாலும் வாசிச்சிருக்கேன். 1 யோவான் 5 1 யோவான் 5 3வது வசனம் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவது அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சமம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. யாருக்கு? புதிய ஏற்பாட்டில் வர்ற உங்களுக்கு எனக்கும் தான் பாரமானது இல்லை. பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு, பழைய உடன்படிக்கையில் இருக்கவங்களுக்கு மிகுந்த பாரமான காரியம். புதிய உடன்படிக்கையில் உங்களுக்கு எனக்கும் தேனை கொடுத்தா நமக்கு எப்படி நல்லா கசக்குதுன்னு சொல்லுவோமா? அல்வா கொடுத்தோம் லபக்குன்னு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி காரியம் பாரமானவர்களும் அல்ல. நமக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான், அவருடைய ஆவியை பெற்றவங்களுக்கு. ஆனா உலகத்தானுக்கு இதை பிடிச்சான்னா அந்த மாதிரிதான். அந்த உடன்படிக்கை பற்றிய போய் தொட்டவங்க எல்லாம் உடனே செத்து விழுந்தாங்க பாருங்க, அந்த மாதிரி பாரமான கல் அது. தொட்டா செத்தான். ஆனா ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் நாங்களும் இந்த கிருபையின் பிரமாணத்தோட நம்ம அதை பிடிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? தயவுள்ள கரமா இருக்கும். அதனாலதான் நமக்கு ரொம்ப கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், நம்ம பெரிய ஆளு, தலை மண்டக்கணம், தலை பெருமை இதெல்லாம் வந்துச்சுன்னா யாரை பார்க்க சொல்றாருன்னா இஸ்ரேல் தேசத்தை பார்க்க சொல்றாரு. இஸ்ரேல் தேசத்தை பாரு, தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பாரு. அவனிடத்துல கண்டிப்பை காண்பிச்சாரு. உன்னிடத்துல தயவை, புறஜாதியாரோட நம்மிடத்துல தயவை காண்பிக்கிறார். தேவனுடைய கண்டிப்பையும் பார், தேவனுடைய தயவையும் பார். 2000 வருஷமா இன்னும் ரட்சிப்பை கொடுக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு புறஜாதி ஏன் இவ்வளவு தைரியம் ஆண்டவரை புரியாம இருக்க காரணம் என்ன? அவனுக்கு புரியல, விஷயம் புரியல. அதனாலதான் இருக்கு. 2000 வருஷமா ஒரு சமூகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்காம அவங்க மேல கோபமா இருக்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவருங்கிறது நமக்கு புரியணும். நம்ம ஏதோ ஒரு மனுஷனை பார்க்குற மாதிரி அவரை பார்க்கக்கூடாது. சிலுவையில தொங்கின ஒரு பாவப்பட்ட மனுஷனை மாதிரி அவரை பார்க்கக்கூடாது. சரியா? 2000 வருஷமா ஒரு சமூகத்துக்கு அவர் ரட்சிப்பை மறைத்து வைத்திருக்கிறார்னா, நீயும் உன்னையும் தப்ப விட மாட்டார், நீயும் கீழ்ப்படியாவிட்டால் வெட்டுண்டு போவாய்ன்னு சொல்றார் பவுல். அதனால நமக்கு தலை பெருமை அது இது ஏதாவது வெளியே முளைச்சி எழும்பி பார்த்துச்சுன்னா நேர இஸ்ரேல் தேசத்தை பாருங்க. இந்நாள் வரைக்கும் சுத்திலும் எப்ப அசந்தா யாராவது காலி பண்ணிடுவான். எல்லா தேசத்திலையும் சுத்தி நெருக்கிறான். அசந்தா காலி பண்ணிடுவான். இதுதான் அவனுடைய இஸ்ரேலுக்கு நியமிக்கப்பட்ட பாதை. சொல்லிட்டாரு அன்னைக்கு,
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற சோதரிக்கப்பட்டவர் என்று விசுவாசிக்கும் அளவும் நீ என்னை காணாதிருப்பாயின்ட்டார். முடிஞ்சது. இது வரைக்கும் இல்லை. அப்போ ஒரு தேசத்திற்கு அவர் தன்னை மறைத்தால் அவனால் தலைகீழ குட்டிகரணம் போட்டாலும் அவரை அறிந்து கொள்ளவே முடியாது. ஆனா உங்களுக்கு எனக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னா, நீங்களும் நானும் அவரை அறிஞ்சிருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய காரியம். ஆனா கிறிஸ்தவ மண்டலம் இன்னைக்கு எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கு? என் பிள்ளைக்கு படிப்பு கிடைக்கணுங்க, வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், வீடு ஒன்று கட்டணும், இது வரைக்கும் வீடே இல்லை, வீடு கட்டணும். இதுக்கு தான் கிறிஸ்தவ ஆசீர்வாதத்துக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் உபவாசம், இதெல்லாம் நடக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நமக்கு ரட்சிப்பு காண்பிச்சாரு பாருங்க. இதுக்கே நம்ம 4 தலைமுறைக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அது கிடைக்காது. இது வந்து அவருடைய ஈவு. அப்போ அதை அவர் நமக்கு காண்பிச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய காரியம், யோசிச்சு பாருங்க. இந்த ரட்சிப்பு வந்து அவர் நமக்கு கரத்தை காண்பிச்சாதான் நம்ம வந்து நமக்கு நாமே விடுதலை பண்ணிக்கொள்ள முடியாது. நம்மளும் பலவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலை ஆக்குனாதான் முடியும். அடிமைத்தனத்திலிருந்து அவர் தான் நம்மளை விடுவிச்சார். பாவத்திலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள முடியாது. நம்மளும் பலவான் அவர் வந்து தான் நம்மளை விடுவிச்சார். சரியா? இதை வந்து நம்ம வந்து மறக்க கூடாது. பிறகு இஸ்ரவேலர்களுக்கு அவர் எவ்விதமாக இருக்கிறாரு, நமக்கு எவ்வளவு தயவா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு உடன்படிக்கை இருக்கு. அபிரகாமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட பண்ண உடன்படிக்கை நிமித்தம் 1,44,000 பேர்கள் இருக்கு. இப்போ யாருக்கு ரிஸ்க் அப்படின்னா, இப்ப ரட்சிக்கப்படாத புறஜாதியார் இருக்கிறாங்கல்ல, நம்ம குரூப், நம்மள மாதிரி நம்ம ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் பெரிய ரிஸ்க்ல இருக்கிறாங்க. அவன் வாக்கு தத்துவம் இருக்கு யூதனுக்கு, அதுல ஒரு பங்கு 1,44,000 பேர் மீட்கப்படுவாங்க. புறஜாதியில அவருடைய வருகின்ற ஆயத்தமாகிற மணவாட்டி சபையின் பரிசுத்தவான்கள் மீட்கப்படும். இதெல்லாம புறஜாதியா இருக்கிறாங்களா கர்த்தர் அறியாம எவ்வளவு ஜனம் இருக்குல்ல, இவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியும் இல்லை, வாக்கு தத்தமும் இல்லை. அவங்க தான் இப்ப நெருக்கடியா நிற்கக்கூடிய ஜனமா இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு தான் நம்ம கடைசி கால தேவத்திட்ட சத்தியத்தை அறிவிக்கும் போது அவங்கள யார் எல்லாரும் வருவாங்களா? கிடையாது. அவரால் முன் அறியப்பட்டவங்க, நீதிமான், சத்தியவான், பரிசுத்தவான்கள் வருவாங்க. மற்றவங்கெல்லாம் நியாய தீர்ப்புக்குரியவங்க தான் வருவாங்க அவங்க. அதனால் நல்லா புரிந்து கொள்ளணும். கோதுமை மணியும் பதரும் ஒன்றா இருந்ததுனால நியாய தீர்ப்பில், ஐயோ என்னுடைய மனவாட்டி கூட தான் இருந்தாங்க, இந்த ஆத்மா பதராக இருந்தது, ஆனால் கனி கொட்டுக்கல, கோதுமை மணியெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் தயவு பாராட்ட மாட்டார். பதரை அப்படியே பறந்து போகட்டும்னு அப்படியே கண்டும் காணாமல் விட்டு விடவும் மாட்டார். பதரையோ அவியாத அக்னியிலே சுட்டரிப்பார். அதுதான் சத்தியம், மறந்துடவே கூடாது. அப்போ கோதுமை மணி களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டுரும், நல்ல ஆத்மா அவரோட கூட ஐக்கியமாயிரும், ஜெயங்கொண்ட ஆத்மாக்கள்லாம். இந்த பதர் இருக்கு பாருங்க, இந்த பதரை அப்படியே கண்டு காணாம பறந்து போனா போட்டு பரவாயில்ல, பதர் தானே பறந்து போனா போட்டுன்னு அப்படியே விட்டுருந்தாருன்னா பரவாயில்ல. இந்த பதரு இந்த மணவாட்டிங்கிற ஸ்தானத்தையும் கிளைம் பண்ண முடியாது, கோதுமை மணிங்கிற ஸ்தானத்தையே கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்குள்ள என்ன இல்லை, கனி இல்லை. இந்த பதருக்குள்ள கனி இல்லை. இன்னொன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்படி கண்டும் காணாம விட்டுறதில்ல, அதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. அதுதான் காரியம். பதரை அவியாத அக்னியிலே சுட்டரிப்பார். அப்ப நம்ம கோதுமை மணியா இருக்க விரும்புறோமா அல்லது கூட இருக்கிற பதரா இருக்கிற விரும்புறோமா, நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ பதரா இருந்தோம்னா நியாய தீர்ப்பு நிச்சயம். அதனால உலகத்தாருக்கு தான் நியாய தீர்ப்பு நினைச்சிடாதீங்க. உலகத்தாருக்கு மாத்திரமல்ல, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு, நல்ல கனி கொடாத மரத்தை அப்படியே கண்டு காணாம விட்டுட்டு போயிருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனா என்ன சொல்றாரு, வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் நியாய தீர்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு.
இஸ்ரவேலை தான் சொல்றார். இஸ்ரவேலர்களுக்கு அன்னைக்கு சொன்னார், நீ கனி கொடுக்காம இருக்கீங்க, இப்பொழுதே கோடரியானது வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அவங்களுக்கு நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து சொன்னது அப்படியே நடந்துச்சு. அந்த ஆலயம் எல்லாம் போச்சு. 2000 வருஷம் ஆலயம் இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது எதுவுமே நடக்கல அப்படின்னா நம்ம நம்ப வேண்டியதில்லை. ஆனா அவர் யூதர்களுக்கு சொன்ன எல்லாமே நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இல்லை, ஆலயம் இல்லை, கர்த்தரை பார்க்க அறிய முடியல, ஆலயம் இல்லை அவனுக்கு. அப்போ தத்தளிப்பின் பாத்திரமா இருக்குன்னு சொன்னாரு. இந்நாள் வரைக்கும் எருசலேம் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? கண்டிப்பாக இயேசுதான் சர்வ பூமிக்கும் தேவன் அப்படிங்கிறது, அவர்களுக்கும் யூதர்களுக்கும் தேவன்கிறத நிரூபிச்சுட்டே வர்றார். சரியா? இப்போ வேதம் சொல்லுகிறதை, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நம்ம நம்பணும். ஊழியக்காரர்கள் சொல்கிறதுனால அல்ல, அவர்கள் சொல்றது வசனத்தில் இருந்தால் நம்ம நம்பணும். அதுதான் சத்தியம் காட்டுகிற பாதை. சரியா? சரி, இப்போ 613 கட்டில் இருக்கா மொத்தம்? சரி, இது வரைக்கும் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? அது ஏதாவது புரியாம இருக்கா? ஐயா, எனக்கு டோட்டல் கார்டினல் வேல்யூ 2066 தான் வருது. ஆனா நீங்க சொன்ன வேல்யூ படி 2206 வரணும். 2066 தான் கார்டினல். அது தனியா பிரேக் பண்ணோம். 194 2066 கூட்டி 2260 அதையும் பிரேக் பண்ணியிருக்கோம். 2 பிரேக்கிங் சொல்லியிருக்கேன். ஐயா, நீங்க சொன்ன அந்த பிரேக்கிங் வேல்யூ எல்லாம் சேர்த்தா டோட்டல் பண்ணா 2206 வருது. 260 வரும். சொல்லட்டுமா மறுபடியும்? இப்போ 194 முதல்ல 1 + 9 + 4 14 ஷட்டாக்குன்னு போட்டு நீதின்னு போட்டுங்க. அடுத்து 2066 ஒரு பிரேக்கிங் சொன்னேன். அந்த பிரேக்கிங் வந்து 1214 + 206. ஃபர்ஸ்ட் இந்த 2066 பிரேக் பண்ணணும், கார்டினல் மட்டும் 206. அது எழுதிக்கிங்க ஃபர்ஸ்ட். 1214 + 206 + 38 + 534 + 214. இது வரைக்கும் கூட்டினா 2206 வருது. அப்போ இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, இருங்க வரேன். 2066 66 தானே வரணும். அப்போ இதில் எவ்வளோ வித்தியாசம் வருது? 2000 - 2066 140. 50 வரணுங்க. ஒரு நிமிஷம். 2206 - 2000 வரும் 140 206 38. அது வராது, அது வராது. 2066 அதை விட்டுருங்க. ரெண்டாவது சொன்ன பிரேக்கிங் தான் கரெக்டு. 1214 இப்போ போடுங்க. 1214 + 206 + 38 + 26 + 28 + 534 + 214 2260 அதுதான் வரும். அந்த கார்டினல் தனியாக பிரேக் பண்ண வேண்டாம். 2,200 கூட்டிருங்க. 194 2066 கூட்டி 2260 வரும். அந்த 2260 பிரேக்கிங் எழுதிங்க, கரெக்டாக வரும். அந்த கார்டினல் தனியாக பிரேக் பண்ணாது வராது. தப்பாக தான் வருது. அது 2260 மட்டும் பிரேக் பண்ணிக்கங்க. மட்டும் பிரேக் பண்ணிக்கங்க. இதுல வந்து 1214 + 206
பிளஸ் 38 பிளஸ் 26 பிளஸ் 26 இது வந்து மணவாளன் எழுதிக்கிங்க. நடு 28 வந்து 14 பிரமாணங்கள். அதுக்கு அடுத்து இருக்கிற 534 பிளஸ் 214 மணவாட்டின்னு எழுதிக்கங்க. கீழே ஒரு அண்டர்லைன் மாதிரி போட்டு எழுதிங்க. 28க்கு முன்னாடி இருக்கிற 26, 38, 206, 1214 இதெல்லாம் மணவாளன். 534 பிளஸ் 214ங்கிறது மணவாட்டி அப்படின்னு எழுதிங்க. கிளியரா? இப்ப நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டுல 17 விதமா சொல்லப்படுது. சரியா? மோசேனுடைய பிரமாணம் ஒண்ணுன்னு போட்டு மோசேனுடைய பிரமாணம் எழுதிக்கங்க. யோவான் அதுக்கு வசனம் எழுதிக்கங்க. யோவான் 7:23. யோவான் சுவிசேஷம் 7:23. அடுத்து லூக்கா 2:22. யோவான் 7:23, லூக்கா 2:22. அடுத்து ரெண்டாவது லா ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய பிரமாணம். அது வந்து லூக்கா 2:23, 2:24, 2:39. லூக்கா 2:23, 2:24, 2:39. அடுத்தது லா ஆஃப் த ஃபாதர். இது எப்படி இருக்கு தமிழ்ல? அப்போஸ்தல 22:3. தமிழ்ல ஃபாதர் முன்னோர்களுடைய வேத பிரமாணம். முன்னோர்களுடைய வேத பிரமாணம். லா ஆஃப் த ஃபாதர். அப்போஸ்தலர் 22:3 எழுதிக்கங்க. அடுத்தது லா ஆஃப் த நாலாவது பாயிண்ட் வந்து லா ஆஃப் த ஜூ, பிதாக்களின் கட்டளைகள். அது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25:8. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25. யூதருடைய வேத பிரமாணம். 25:8. அப்போஸ்தலர் நடவடிக்கை 25:8. அடுத்தது 5வது பாயிண்ட் லா ஆஃப் த ஒர்க்ஸ், கிரியைகளின் பிரமாணம். ரோமர் 3:27. கிரியைகளின் பிரமாணம். 5வது கிரியைகளின் பிரமாணம். ரோமர் 3:27. 6வது பாயிண்ட் விசுவாச பிரமாணம், விசுவாசத்தின் பிரமாணம் அல்லது விசுவாச பிரமாணம். ரோமர் 3:27. அதே சேம் தான், ரோமர் 3:27. அடுத்து 7வது பாயிண்ட் லா ஆஃப் த ஹஸ்பண்ட். ரோமர் 7:2-3. ரோமர் 7:2-3 புருஷனுடைய பிரமாணம். புருஷனை பற்றிய பிரமாணம். ரோமர் 7:2-3. அடுத்து 8வது பாயிண்ட் வந்து லா ஆஃப் காட். ரோமர் 7:22, 7:25 தேவனுடைய நியாய பிரமாணம். ரோமர் 7:22, 7:25 தேவனுடைய நியாய பிரமாணம். அடுத்தது ரோமர் 7:29வது பாயிண்ட் ரோமர் 7:23 மனதினுடைய பிரமாணம். 7:23 மனதின் பிரமாணம்.
அடுத்தது 10வது பாயிண்ட், பாவ பிரமாணம். லா ஆஃப் சின். ரோமர் 7:25. ரோமர் 7:25. ரோமர் 8:2. ரோமர் 7:25, ரோமர் 8:2. அடுத்தது ரோமர் 8:2, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். 11வது பாயிண்ட், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ரோமர் 8:2. அடுத்து 12வது பாயிண்ட், நீதியின் பிரமாணம். ரோமர் 9:31. ரோமர் 9:31. நீதி பிரமாணம். அடுத்து 13வது பாயிண்ட் கிறிஸ்துவின் பிரமாணம். கலாத்தியர் 6:2. 1 கொரிந்தியர் 9:21. கலாத்தியர் 6:2, 1 கொரிந்தியர் 9:21. அடுத்து 14வது பாயிண்ட், லா ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ். எபேசியர் 2:25. எபேசியர் 2:25. எபேசியர்ல 2:25 இல்லையே, 2:15. எபேசியர் 2:15. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணம். அதான் சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணம். எபேசியர் 2:15. அடுத்து 15வது பாயிண்ட், மாமிச சம்பந்தமான பிரமாணம். எபிரேயர் 7:16. மாமிச சம்பந்தமான பிரமாணம், எபிரேயர் 7:16. அடுத்து 16வது பாயிண்ட், லா ஆஃப் லிபர்ட்டி. சுயாதீன பிரமாணம். யாக்கோபு 1:25, யாக்கோபு 2:12. முடிச்சிடலாம், 2 பாயிண்ட் தான். யாக்கோபு 1:25, யாக்கோபு 2:12, சுயாதீன பிரமாணம். அடுத்தது 17வது பாயிண்ட், லா ஆஃப் லவ். அன்பின் பிரமாணம். ரோமர் 13:8-10. ரோமர் 13:8-10. ஓகே, இதோட முடிக்கலாம். மீதி அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு என்ன 9:05. ஐயா ராஜ்யா ஜோமணி ஐயா, ஒரு தடவை 1ல இருந்து ஒரு தடவை சொல்லிருக்கேன். ஒரு தடவை இப்ப சொன்ன மட்டும் 1ல இருந்து இது வசனம் மட்டும் சொல்லணுமா, அந்த சொன்ன சென்டென்ஸும் சேர்த்து சொல்லணுமாங்க ஐயா? சென்டென்ஸ் சேர்த்து சொல்லுங்க. மோசையின் பிரமாணம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. மோசையின் பிரமாணம் அது வந்து யோவான் 7:23, லூக்கா 2:22. ஓ 2, சரி. அடுத்து கர்த்தருடைய பிரமாணம் லூக்கா 2:20. கர்த்தருடைய பிரமாணம் லூக்கா 2:23, 24, 39. எல்லாம் 2வது அதிகாரம் தான். லூக்கா 2:23, 24, 39. இது வந்து கர்த்தருடைய பிரமாணம், லா ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய பிரமாணம் இருக்கும், இல்லை தேவனுடைய பிரமாணம் இருக்கும். அடுத்தது லா ஆஃப் த ஃபாதர். பிதாக்களுடைய பிரமாணம், முன்னோர்களுடைய பிரமாணம். அப்போஸ்தலர் 22:3. அடுத்தது யூதர்களுடைய பிரமாணத்தின்படியே, பிதாக்களின் கட்டளைகள் அல்லது யூதர்களுடைய பிரமாணம், லா ஆஃப் த ஜியூ. அது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25:8. அடுத்தது 5வது பாயிண்ட், கிரியா பிரமாணம், கிரியைகளின் பிரமாணம், ரோமர் 3:27. 6வது பாயிண்ட், விசுவாச பிரமாணம், ரோமர் 3:27. 7வது பாயிண்ட், புருஷனுடைய பிரமாணம், ரோமர் 7:2 மற்றும் 3. ரோமர் 7:2, 3. அடுத்தது தேவனுடைய பிரமாணம், 8வது பாயிண்ட், தேவனுடைய பிரமாணம், ரோமர் 7:22, 7:25.
அடுத்து மனதின் பிரமாணம். 9வது பாயிண்ட் மனதின் பிரமாணம். ரோமர் 7:23. 10வது பாயிண்ட் பாவ பிரமாணம். ரோமர் 7:25, ரோமர் 8:2. 11வது பாயிண்ட் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். ரோமர் 8:2. 12வது பாயிண்ட் நீதியின் பிரமாணம். ரோமர் 9:31. அடுத்தது 13வது பாயிண்ட் கிறிஸ்துவின் பிரமாணம். கலாத்தியர் 6:2. 1 கொரிந்தியர் 9:21. அடுத்தது 14வது பாயிண்ட் எபேசியர் 2:15. லா ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ். சட்டதிட்ட சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணம் 2:15. அடுத்தது 15வது பாயிண்ட் மாம்ச சம்பந்தமான கட்டளைகள். எபிரேயர் 7:16. அடுத்தது சுயாதீன பிரமாணம். 16வது பாயிண்ட் சுயாதீன பிரமாணம். யாக்கோபு 1:25, 2:12. அடுத்தது லா அன்பின் பிரமாணம். ரோமர் 13:8, 10. ரோமர் 13:8, 13, 10. அவ்வளவுதான். அதோட முடிச்சுக்கலாம். சோதரங்க ஐயா ஜோம் பண்ணிருங்க சுருக்கம். சோதரம் கர்த்தாவே, சோதராயா, சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையா நிற்கின்ற நல்ல பிதாவே, இந்த நடவடிக்கைக்காக முத்திக்காண்டவரே. இந்த ஆசிரிக்கப்பட்டதான இந்த கர்த்தா இந்த எவ்வளவு கற்றுக்கொள்ளும்படியாக இந்த கர்த்தம் தாசலாய் ஆம் கர்த்தா அப்படிகளாய் ராஜா அம்முக்கு முன்பாக தங்கள் பணிந்து அப்பா கர்த்தாவே உன் தாசரை மறுத்தி ராஜன் வெளிப்பட்ட வார்த்தைகளையும் ஆம் கர்த்தாவே சோதனை எப்படி மொழியான காரியங்களை குறித்து இம்மட்டா இன்றாலும் கர்த்தாவே அப்பா நீ அறிவித்து கொடுத்திருக்கிறாயும் கூடாவுடியா சோத்திரே. அப்பா இந்த நாள் கர்த்தா ஆரம்ப முடிவு மட்டுமாக இம்மட்டா இது நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி அப்பா. ஆம் கர்த்தாவே ராஜா தொடர்ந்து கர்த்த நாளும் தாசரை மறைத்து நீ வெளிப்பட்ட வார்த்தைகளுக்காய் வசனங்களுக்காய் குறிப்பிட்டான ஆலோசனைக்காக ராஜனே கூடாவுடியா சோத்திரே. அந்த விடயத்தை நாங்கள் ஒவ்வொரு கேட்டு அப்பா உட்கொண்டு ஆம் கர்த்தா இன்னும் கற்றுக்கொண்டு தேர்ச்சி அடைய அப்போ உதேசிங்க. ஆம் கர்த்தன் நாளும் கர்த்தாவே அப்பா பிரமாணம் கொடுத்து உபாவத்தை குறித்து ஆம் கர்த்தா அறிவித்து கொடுத்தீரே. ஆம் கர்த்தா அப்படியாய் வெளிப்பட்ட விசேஷங்கள் குறித்தும் அறிவித்து கொடுத்தீரே. ஆம் கர்த்தாவே ராஜா என்னோட ரகசியங்கள்லாம் இந்த நாளும் அறிவித்து கொடுத்தீரே. அதற்காக கொடாவுடியா சோதரே. ஏசி 51:4 வசனப்படியாக அப்போ சில 26:12 வசனப்படியாகவும் ஆம் கர்த்தாவே ராஜா 4 விதமான காரியங்களை குறித்து அப்பா நித்தியத்தை விட காரியங்களை குறித்தும் அறிவித்து கொடுத்தீரே. ஆம் கர்த்தா அதற்காக கொடாவுடியா சோதரே. நீ 4 விதமான காரியங்களையும் ஆம் கர்த்தா தெளிவாக நீ அறிவித்து கொடுத்திருக்கா சோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே இந்த 17 பிரமாணங்களை குறித்தும் நீ அறிவித்து கொடுத்திருக்கா. 2 வரைக்குமாக இந்த நாளும் இந்த வார்த்தைகளை கொடுத்து அப்பா பிரமாணம் கொடுத்தா 17 பிரமாணம் உண்டு என்று சொல்லி அறிவித்து கொடுத்து மற்ற ஆய்கத்தாவே எங்களை தேற்றைக்கா சோத்திராண்டரே. இவள் எல்லாவற்றிலும் ஏழாக ஆம் கர்த்தாவே உன் தேவநாயகத்திர முழு இடத்தோடும் முழு ஆத்மோடும் முழு பலத்தோடு அன்புருவாய்க ஆம் கர்த்தாவே ராஜா முன்னேறத்த அன்புருவ பிறந்த அன்புருவாய்ங்கிற வாட்சிப்படியாக எல்லா கர்த்தா 213 கட்டளையும் அதுக்குள் அடங்கியிருக்கின்ற ரகசியத்தை குறித்தும் ஆம் தெல்லத்தில் அறிவித்து கொடுத்தீரே. இவளை கற்க நாங்கள் ஒவ்வொரும் இவளை பற்றி கொண்டு கர்த்தாவே அதனுடைய கத்தை கீழ்ப்படைந்து தேர்வைத்து நித்தியதி சொந்துக்களை இறக்க செய்யாண்டுற ஆம் கர்த்தாவை கீழ்ப்படியார்கள். ஆம் கர்த்தாவை கோதுமணிக்கு முன்னாக இருக்கிற பதராகி இருக்கிறாளே அப்ப அந்த பதர் ஒருபோதும் ஆம் கர்த்த நித்தியத்தை அடைய முடியாதே. ஆம் கர்த்தாவே ராஜா கோதுமை மணியானதோ களஞ்சியத்தை சேர்க்கும்னு சொன்னீங்களே. ஆம் கர்த்த அந்த அப்படியாக கட்ட ஒவ்வொரும் கோதுமை மணியாய் நின்று அப்பா களஞ்சியத்துக்குரியவளா எப்படியாக காணப்பட உதேசிங்க. அதுக்கு புறமா பொருளோட சத்துஷங்களாக எடுத்து போடுங்க. தொடர்ந்து முத்த ஆசிரியர் வெளிப்படுங்கப்பா. இன்னும் மகன் கர்த்தாவே முத்தாசு கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அப்பா மறந்து விடாமடிக்கு எல்லாவற்றையும் கற்ற சபைக்கு அறிவித்து கொடுத்து நாங்கள் யாரும் தேர்ச்சியடைய உதேசிங்க. ஆம் கர்த்தாவே 1000 வருஷ அரசாட்சிக்கு இவை எல்லாம் அனுகூலமா இருக்கப்பனாலே அதை கேட்டு விடுங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆம் கத்த இந்த ஆசிரியத்தை அப்பா மாணவ கர்த்தாவே ஆசிரிய குடும்பத்துல ஒவ்வொரு பெற்று உதேசிங்க. ஒரு குடும்பத்தை இன்னும் கர்த்தா ராஜா வேண்டிய நன்மைகளும் கிருபையும் ஆசனத்தை வந்து பலப்படுத்துங்க சமாப்படுறாங்க. ஆம் கர்த்தா அரிமான கர்த்தாவே சௌரிய கர்த்தா நல்ல கர்த்தாவை சூப்பர்சா கொட்டலிட்டு மற்ற ராஜா தாயும் செய்யும் அப்பா சோத்ரா காத்தோரக்க ராஜனும் கொடாவுடியா சோதராண்டரே. தேவர் செய்து எல்லா நன்மைகளுக்கு உபாரம் கொத்தாசுக்கு கொடாவுடியா சோதராண்டரே. முத்தாசுடைய கர்த்தா ராஜா போக்குல வரத்தும் கிருமிகரம் கூட காத்து அப்பா ஊழியப்பதை எடுத்து பயன்படுத்துங்க. குடும்பத்தாரையும் அமைதியான குடும்பத்தாரையும் ஆம் ரட்சிங்க பலப்படுத்து ராஜா.
ஆம் கருத்து சமாப்படுத்தி ஆரோக்கியத்தை ஆசிரியாக புராண பிள்ளைகளையும் ஆம் கர்த்தாவே கல்வி ஞானவர்கள் வளர்ந்து கொள்க உதேசிங்க. எந்த ஒரு பிள்ளைகள் சூழ்நிலை வராபடிக்கு நீங்க பாதத்தை பலப்படுத்தி ஆசிரியாக எங்கள் மேற்பசுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தின் பரிசுத்தமுள்ள எங்கள் மைமேன் பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு முடியவில்லை. ஆமென் ஆமென். நாத்துமாவே கத்திரை சோதரி முழு பரிசுத்த நாமத்தை சோதரி. நாத்துமாவே கத்திரை சோதரி. கத்திரை சகல போர்களை பரவாதே. ஆமென். கலந்து கொண்ட எல்லா பரிசுத்தங்களும் தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம் சோத்திரம் சோதரையா சோத்திரம் சோத்திரமே. சோத்திரங்க சோத்திரம். சோத்திரங்க.